அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜியு போப் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஐரோப்பியர்ல இருந்தெல்லாம் தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்து நிறையா தமிழ் பணிகளை செஞ்சுருக்காங்க. அதில் குறிப்பிடத்தக்கவர் தான் ஜியு போப் அவர்கள். ஜியு போப் எங்கே பிறந்தார், அவரை பற்றின வாழ்க்கை வரலாறு எல்லாமே ஒரு கதை மாதிரி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஜியு போப் அவர்களோட பிறப்பும் இளமையும் இதெல்லாமே நம்ம ஸ்கூல் புக் கவர் பண்ணி தான் பார்க்குறோம். ஜியு போப் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் விரிவாக்கம் பாருங்கள். ஜியார்ஜ் யுக்லோ போப். ஜி அப்படின்னா ஜியார்ஜ், யூனா யுக்லோ, போப் அதுதான் ஷார்ட்டாக ஜியு போப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஜியார்ஜ் யுக்லோ போப் அப்படிங்கிறவர் கிபி 1820 ஏப்ரல் 24 பிறந்திருக்காரு. அப்போ ஆண்டு பார்த்துக்கோங்க, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு பின்னாடி 1820 அந்த காலகட்டத்தில் தான் ஜியு போப் அவர்கள் பிறந்திருக்காரு. ஏப்ரல் 24 எந்த நாடுனா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் இவர். ஃப்ரான்ஸில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்டு தீவு. அங்கே தான் யாருக்கு மகனாக பிறந்திருக்காங்கன்னு பாருங்கள். ஜான் போப்புக்கும் கெத்தரின் யுலாப்புக்கும் தான் மகனாக பிறந்திருக்காங்க. அப்போ அவங்களோட அப்பா அம்மா பேருன்னு பார்க்கும்போது ஜான் போப் அப்பா, அம்மா கெத்தரின் யுலாப்பு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரான்ஸில் ஒரு எட்வர்டு தீவில் இவர் பிறக்கிறாரு. எந்த ஆண்டு 1820 ஏப்ரல் 24 பிறக்கிறாரு. ஜியு போப்போட அப்பா அம்மா பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறந்த கல்வியாளர்களாகவும் நிறைய சமயப்பற்று மிக்கவர்களாகவும் இவங்க இருக்காங்க. அதே மாதிரியே தன்னோட குழந்தைக்கும் கல்வியையும் சமயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் நல்லா கற்பித்து வளர்த்துட்டு வராங்க. அதனால் ஜியு போப் என்ன பண்ணுறாங்க, இளமையிலேயே ரொம்ப சுறுசுறுப்பாக விடாமுயற்சியாக நல்ல ஊக்கம் உழைப்பு இதில் எல்லாமே ஃபஸ்ட்டாக நல்லாவே ஒரு மேம்பட்டு எல்லாத்துக்கும் மேலே அவர் சிறப்பு பெற்று இருந்திருக்காங்க. அடுத்ததா ஜியு போப் அவர்களோட தொண்டு எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பாருங்க. போப்புடைய தமையனார் ஹென்றி. தமையனார் அப்படின்னா அண்ணன். அப்போ ஜியு போப்போட அண்ணன் யாருன்னா ஹென்றி. அவர் என்ன பண்ணுறாருனா தமிழ்நாட்டில் கிறிஸ்துவ சமயத்தை பரப்பக்கூடிய ஒரு சமய குருவாக வேலை பார்த்துட்ருக்காரு. உடனே ஜியு போப் அவர்களுமே நாமளுமே அதே மாதிரி சமய பணி செய்யணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறாரு. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே 19 வயசில் தமிழ்நாட்டில் சமய பணியாற்றுறதுக்காக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதற்கான பயணங்களை ஜியு போப் ஆரம்பிக்கிறாங்க. பயணம் எப்படி இருந்துச்சுன்னா பாய்மர கப்பல் வழியாக தான் பயணம் செஞ்சுட்டு வராரு. எங்கன்னா நம்ம சென்னைக்கு. இப்போ பாய்மர கப்பல்லேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ நாட்கள் ஆயிருக்கு அப்படின்னா 8 மாதங்கள் ஆயிருக்கு. இந்த மாதிரி பயணம் செய்வதற்கே 8 மாதம் ஆகுது சென்னை வரதுக்கு. அப்போ அந்த 8 மாதமும் வீணடிக்காமல் ஜியு போப் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா தமிழ் நூல்களையும் வடமொழி நூல்களையுமே படிக்கிறாரு அந்த பயணத்தின் போது. அப்போ பயணம் முடிஞ்சு அவர் இறங்கும் பொழுது தமிழில் நல்லா சொற்பொழிவாற்றும் திறமை அளவுக்கு அவர் தமிழ் நூல்களை படித்து திறமையை வளர்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தமிழகத்தில் என்னென்ன சமய பணிலாம் ஜியு போப் செஞ்சாங்கன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் நம்ம சென்னைக்கு வந்துட்டார். சென்னையில் எந்த பகுதினா சாந்தோம் பகுதியில் தான் சமய பணி ஆற்ற தொடங்குறாரு. இப்போ சாந்தோம் பகுதிகளில் சமய பணி செஞ்சதுக்கு அப்புறமா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற சாயர்புரம் அப்படிங்கிற பகுதியில் தங்கி அங்கேயுமே சமய பணி நிறையா செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புர பகுதியில் என்னென்ன பணிகள்லாம் செஞ்சாங்க அப்படின்னு பாருங்கள். நிறைய பள்ளிக்கூடங்களை நிறுவுறாங்க. அதே மாதிரி நிறைய கல்வி பணிகள், நிறைய சமய பணிகள் எல்லாமே சேர்த்தே செய்கிறாரு. அடுத்ததாக அங்கே இருக்கிற சமய கல்லூரிகள்லையுமே தமிழ் இலக்கியம், ஆங்கில இலக்கியம், கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் இந்த மொழிகளையும் கற்றுத்தரதுக்காக ஏற்பாடு செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கணிதம், அறிவாய்வு, மெய்யறிவு இதையும் கற்பிக்கும் ஆசிரியராக இருந்திருக்காரு. இதில் அறிவாய்வு அப்படின்னா தருக்கம் அப்படிங்கிற பொருள், மெய்யறிவு அப்படின்னா தத்துவம். இதையும் கற்பிக்கக்கூடிய ஒரு கல்லூரி ஆசிரியராகவும் நம்ம ஜியு போப் பணியாற்றியிருக்காரு. அடுத்ததாக ஜியு போப் அவர்களோட திருமண வாழ்க்கை.
இவர் திருநெல்வேலியில் சாயர்புரத்தில் தான் 1842லேருந்து 1849 வரைக்குமே வந்து அங்கே தான் கல்வி பணியும் சமய பணியும் செஞ்சிட்ருக்காரு. ஸோ அப்போ கிட்டத்தட்ட 7 வருடம் வந்து பணியாற்றியிருக்காரு சாயர்புரத்தில். ஸோ அதுக்கு அப்புறமா இங்கிலாந்துக்கே போயிடுறாரு. ஸோ இங்கிலாந்துக்கு போனதும் 1850ஆம் ஆண்டுகளில் தான் திருமணம் செய்கிறாரு. ஸோ அப்போ திருமணம் செய்து கொண்ட பிறகு தன்னோட மனைவியுடனே சேர்ந்து மீண்டும் நம்ம தமிழகத்துக்கு வராரு. எந்த ஊருனா தஞ்சாவூரில் சமய பணி செய்ய தொடங்குறாரு. அப்படி தஞ்சாவூரில் கிட்டத்தட்ட 8 வருஷமாக வந்து பணியாற்றியிருக்காரு. இந்த 8 வருஷமாக பணியாற்றும் போது புறநானூறுங்கிற சங்க இலக்கிய நூல்கள், நன்னூல், அந்த மாதிரி இலக்கண நூல்களெல்லாம் படிச்சுட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் திருக்குறள், திருவாசகம், நாலடியார், ஸோ இந்த மாதிரி நூல்களை நிறையா டைம் படித்து, ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, கருத்துள்ளதாக இருக்குது, அதை நம்ம மேலை நாட்டவர்களும் படித்து பயனுறணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணுங்கிற முயற்சியிலலாம் ஈடுபட்டிருக்காரு. அடுத்ததா இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு அப்படிங்கிற நூல்களில் தமிழ் மொழி பற்றின ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் ஆங்கில மொழியில் எழுதிட்டு வந்தார். அந்த கட்டுரையில் புறநானூற்று பாடல்கள், புறப்பொருள் வெண்பாமாலை திணைக்கான விளக்கங்கள், தமிழ் புலவரோட வரலாறு, இது எல்லாமே இடம்பெற்றிருந்திருக்கு. அடுத்ததா ஜியு போப் ஒரு 600 செய்யுள்களை அறநூல்கள்லேருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ்ச் செய்யுள் கலம்பகம் அப்படிங்கிற ஒரு நூலாக தொகுத்து வெளியிட்டிருக்காரு. அதில் அந்த பாக்களுக்கான விளக்கமும் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இவரை பாடநூலின் முன்னோடி அப்படின்னும் சொல்லலாம். ஸோ ஏன்னா இவர் தமிழ் கற்கும் போதே அதற்கான நூல் ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. சின்ன குழந்தைகளும் இலக்கணத்தை நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வினாவிடை முறையில் அமைஞ்ச 2 இலக்கண நூலையும் எழுதியிருக்காரு. பெரியவர்கள் கற்கக்கூடிய ஒரு இலக்கண நூலையும் படைச்சிருக்காரு. அடுத்ததா மேலை நாட்டவர்களும் தமிழ் மொழியை சீக்கிரமாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் டு ஆங்கிலம் அகராதி அப்படிங்கிறதையும் ஆங்கிலம் டு தமிழ் அகராதி ஒன்றையும் போப் வெளியிட்டிருக்காரு. தமிழ் மொழியில் வரலாற்று நூல்களையும் எழுதியிருக்காரு. அடுத்ததா பழைய தமிழ் இலக்கிய நூல்களெல்லாம் எடுத்து அதிலிருந்து செய்யுள்களெல்லாம் திரட்டி தொகுத்து அதை பாடநூலாக கொண்டு வரணுங்கிற முயற்சியிலலாம் ஈடுபட்டிருக்காரு. தமிழில் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட மாதிரி தமிழில் உரைநடை நூலையும் எழுதியிருக்காரு. 1858ஆம் ஆண்டு உதகமண்டலம் போயிருக்காரு. அங்கே உதகமண்டலத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவி அதற்கு ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு. அதன் பிறகு தன்னோட தாயகத்துக்கு போன ஜியு போப் 1885லேருந்து 1908ஆம் ஆண்டு வரைக்குமே கிட்டத்தட்ட 23 வருஷமாக இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்குற பேராசிரியராக வேலை செஞ்சுருக்காரு. திருக்குறளை 40 ஆண்டுகள் நல்லா படித்து அதோடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கணும்னு மொழியும் பெயர்த்து 1886 வெளியிட்டிருக்காரு. அதுக்கு அப்புறமா 80 வயசில் 1900 ஆண்டு திருவாசகத்தை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காரு. தன்னோட இறுதி காலத்தில் புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவருட்பயன் இந்த நூல்களையும் பதிப்பிச்சிருக்காரு. இப்படி தமிழோட பெருமையை உலகம் முழுக்க பரப்பின ஜியு போப் அவர்கள் 1908ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி அவர் இயற்கை எய்தினார். அது மட்டும் இல்லாமல் தன்னோட கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுதணும்னு சொல்லி தன்னோட இறுதி முறியில் எழுதி வச்சிருக்காரு. இறுதி முறி அப்படின்னா உயில். ஸோ உயில் எழுதி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அவர் உயில் எழுதி வச்சிருக்காரு. ஸோ ஒரு ஆங்கில மொழியை தாய்மொழியாக கொண்ட ஜியு போப் நம்ம தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக தமிழ் மாணவன் அப்படின்னு எழுத சொன்னது நம்ம தமிழ் மொழிக்கு ரொம்பவே பெருமை சேர்த்திருக்காரு. அதனால தான் இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அப்படின்னு ஜியு போப்பை நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இவரை செந்தமிழ் செம்மல் அப்படின்னும் அழைக்கிறாங்க. இப்போ செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கப்படுபவர் அப்படின்னா ஜியு போப் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ அதே மாதிரி ஐரோப்பியர்களும் தமிழ் மொழியை எளிதாக கற்றுக்கணுங்கிறதுக்காக தமிழ் ஹேண்ட்புக் ஒன்று எழுதியிருக்காரு.
இவர் வாழ்ந்த காலம் 1820லிருந்து 1908 வரைக்கும் தான் இவருடைய காலம். அது மட்டும் இல்லாமல் ஆங்கில மொழியில் எழுதப்பட்டிருந்த தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழில் எழுதி பதிப்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கூட மாணவர்கள் எல்லாருமே தன்னோட தாய்மொழி வழியாகவே எல்லாதுறை கல்வியையும் படிக்கணும், அதுதான் முறையானது, அதுதான் பயனளிக்கும் அப்படின்னும் போப் அவர்கள் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் நம்ம தமிழோடு வாழ்ந்திருந்து தமிழுக்கு ஒரு நலம் அருளியவர் தான் நம்ம ஜியு போப். அடுத்ததா ஜியு போப் புறநானூற்றில் சிலவற்றை மற்றும் மொழிபெயர்த்திருக்காரு ஆங்கிலத்தில் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது எந்த தலைப்பு அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற தலைப்பில் தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். அடுத்து திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. பரிதிமார் கலைஞருடைய தனிப்பாசுர தொகை அப்படிங்கிற நூலையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. தமிழ்ச்செய்யுள் கலம்பகம் அப்படிங்கிற நூலை தொகுத்திருக்காரு. அடுத்து இதில் பாருங்கள், திருக்குறளும் ஜியு போப்பும். அதை பற்றி திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைச்சிட்டு அதை எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார் அப்படின்னா 1886 ஆங்கிலத்தில் வெளியிட்டிருப்பார். அடுத்து புறநானூறும் ஜியு போப்பும். இதில் பாருங்கள், ஜியு போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் எது அப்படின்னா புறநானூறுங்கிற நூல் தான். ஜியு போப் பற்றி முக்கியமானது புக்கில் இருக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு கதையாக சொல்லியிருக்கேன். அடுத்து வேற ஒரு டாப்பிக்கோடு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம RJ Aarthi சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.